அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு தான் போகிறோம். என்னோட தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், நம்ம சிங்கப்பூருக்கு தான் போகிறோம். சிங்கப்பூருக்கு நம்ம ஃப்ளைட் மூலமாக போகலை, கடல் வழியாக நம்ம காரில் தான் போக போகிறோம். அதுவும் மலேசியா எல்லை வரைக்கும் தான் நம்ம காரில் போகிறோம். அதுக்கு அங்கிட்டு சிங்கப்பூர் உள்ளாக்க நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோம். மலேசியர்களுக்கு சிங்கப்பூருக்குள்ள போறதுக்கு விசா தேவையில்லை, அரைவல் விசா தான். அதனால நாங்கள் விசாவெலாம் எடுக்கலை, நேராக அரைவல் விசாவிலேயே நாங்கள் போயிடுவோம். இந்த மலேசியா எல்லை எங்கே இருக்குதுன்னா ஜொஹூர் பாருங்கிற ஊரில் இருக்குது. இந்த ஜொஹூர் பாருக்கு வந்து கோலாலம்பூர்ல இருந்து 350 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரணும். ஹோட்டல் நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். கோலாலம்பூர்ல இருந்து ஜொஹூர் பார் ஹோட்டலுக்கு நாங்கள் மிட் நைட்டில் புறப்பட்டு வந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இந்த வீடியோவில் மலேசிய எல்லை ஜொஹூர் பார்ல இருந்து சிங்கப்பூர் உள்ளாக்க போகிற வரைக்கும் வீடியோவில் நான் கிளியராக காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மலேசியாவை சுற்றி பார்க்க வந்தவங்க கோலாலம்பூர்ல இருந்து பஸ் எடுத்து ஜொஹூர் பார் வந்து நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்கலாம். அதே போல் கோலாலம்பூர்ல இருந்து ஜொஹூர் பார்க்கு ட்ரெயின்லேயும் வரலாம், ட்ரெயின் வசதியும் இருக்குது. இப்போ நம்ம ஜொஹூர் பார்ல இருக்கிற மலேசியா இமிகிரேஷனுக்கு தான் போகிறோம். மேலே போகிற பாலம் வந்து ஜொஹூர் பார்ல இருந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2027 ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் சிங்கப்பூரை சுற்றி பார்க்க மட்டும் போகலை, நாங்கள் போகிற நேரத்தில் சிங்கப்பூரோட நேஷனல் டே கொண்டாடுறாங்க, அதாவது சுதந்திர தினம் கொண்டாடுறாங்க. மலேசியா ஜொஹூர் பார்ல இருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு மலேசியர்கள் ஒவ்வொரு நாளும் 4 லட்சம் பேர் வேலைக்கு போய் திரும்புகிறாங்க. மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பை விட சிங்கப்பூர் டாலரோட மதிப்பு 3 மடங்கு அதிகம். அதனால தான் ஜொஹூர் பார்ல இருக்கிற மலேசியர்கள் அதிகமாக பக்கத்தில் இருக்கிற சிங்கப்பூரில் போய் வேலை செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க. இப்போ நம்ம சிங்கப்பூருக்கு பஸ்ஸில் கடல் வழியாக தான் போகிறோம். ஜொஹூர் பார்ல இருந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று உட்லண்ட்ஸ் வழியாக போகலாம், இன்னொன்று துவாஸ் வழியாக போகலாம். இந்த உட்லண்ட்ஸ் வழி ஜொஹூர் பார் சிட்டிலே இருக்கிறதுனால அதிகம் பேர் உட்லண்ட்ஸ் வழியாக தான் போவாங்க. துவாஸ் வழியை செகண்ட் லிங்க்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் தூரம். வெளியூர்ல இருந்து வெளிநாட்டில் இருந்து சுற்றி பார்க்க வரவங்க ரொம்ப ஈஸியாக உட்லண்ட்ஸ் வழியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கார் பார்க் பண்ணுற இடம் வந்தாச்சு. இப்போ காரை பார்க் பண்ணியாச்சு. இதுதான் ஜொஹூர் பார் சிட்டி. இப்போ நடந்து தான் நம்ம மலேசியா இமிகிரேஷன் போக போகிறோம். இப்போ ஜொஹூர் பார் சிட்டி ஸ்கொயர் வந்தாச்சு. அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும், இமிகிரேஷன் வந்துடுறேன். இப்போ நம்ம எஸ்கலேட்டர் ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ நம்ம இமிகிரேஷனுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம இமிகிரேஷனுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நிறைய கடைகள் இருக்குது. இங்கே மணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு மணி சேஞ்சர் இருக்குது, பேங்க் இருக்குது, சாப்பாட்டு கடைகள் இருக்குது, நம்ம சாப்பாடு வாங்கிக்கிறலாம். எல்லா கடைகளுமே இங்கே இருக்குது. இங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளாக்க போகலாம். இப்போ வெளியூர்ல இருந்து வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கு, சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இங்கே ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு எதுவும் வாங்கிக்கிறலாம். இப்போ நம்ம இமிகிரேஷனுக்குள்ளே போக போகிறோம். நம்ம இமிகிரேஷனுக்குள்ளே போய் நம்ம வீடியோவோ கஸ்டமில் வீடியோவோ எடுக்க முடியாது. நான் இமிகிரேஷன் முடிச்சுட்டு கஸ்டம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ மலேசியா இமிகிரேஷனில் செக்கிங் முடிச்சுட்டு கஸ்டம்லேயே செக்கிங் முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு பஸ் எடுக்க கீழே வந்தாச்சு. மலேசியாவில் இருந்து சிங்கப்பூருக்குள்ளே போகிறதுக்கு மலேசியா ரிங்கிட்டில் டிக்கெட் எடுக்கணும்.
அதே போல திரும்பி வரையில சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு வரையில சிங்கப்பூர் டாலர்ல டிக்கெட் எடுக்கணும். இப்ப பஸ் ஏறி பஸ் புறப்பட்டாச்சு. இப்ப போகையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்கப்பூருக்குள்ள நம்ம கடல் வழியா எப்படி போறோங்கிறத கிளியரா நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கிறேன். நம்ம பஸ்ல போற மாரியே கார்லயும் போகலாம். காருக்குள்ளேயே இமிகிரேஷன் செக்இன் பண்ணி, கஸ்டம் செக்இன் பண்ணி போகலாம். ஆட்டோ பாஸ் எடுக்கணும். ஆட்டோ பாஸ் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி நம்மளுக்கு அப்ரூவல் ஆகி வரணும். நாங்க திடீர்னு சிங்கப்பூருக்கு புறப்பட்டோம். அதனால நாங்க கார்ல போக முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் காருக்கு ஆட்டோ பாஸ் எடுத்து கார் வழியா எப்படி சிங்கப்பூருக்குள்ள போகலாம்னு வீடியோ போடுறேன். இப்ப நாங்க சிங்கப்பூருக்குள்ள போற அன்னைக்குண்டு சரியான மழை. அதனால தான் உங்களுக்கு பஸ்ல உள்ள வைப்பர் ஆன் பண்ணி கொஞ்சம் கருப்பா கிளியர் இல்லாம இருக்கேன். இப்ப நம்ம கரெக்டா ஜொகூர் பார்ல இருந்து சிங்கப்பூருக்கு போற கடல் வழி பாலத்துல தான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பாலத்துல போகையில பார்த்தாலே தெரியும். காரு சரியான டிராஃபிக்கா இருக்குது. பஸ்ஸுக்கு தனி வழி குடுத்துருவாங்க. ஏன்டா நம்ம பஸ்ல உள்ளவங்க ஏற்கனவே இமிகிரேஷன், கஸ்டம் செக்இன் பண்ணிட்டோம். கார்ல உள்ளவங்களுக்கு காருக்குள்ளேயே கஸ்டம், இமிகிரேஷன் செக்இன் பண்றதுனால, காருக்கு வேற வழி, பஸ்ஸுக்கு வேற வழி. நம்ம டிராஃபிக்ல நிக்க மாட்டோம். வேற வழியில போயிருவோம். பைக்ல வேலைக்கு போறவங்களுக்கு பைக்லயே இமிகிரேஷன், கஸ்டம் செக்இன் பண்ணிரலாம். அதே போல மோட்டர் பைக்குக்கு தனி வழி இருக்கு. பப்ளிக் ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவல் டேஸ்ல இந்த பாலம் ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும். பஸ்ல தினம் வேலைக்கு போறவங்க நடந்தே வந்துருவாங்க. இப்ப நம்மளுக்கு முன்னாடி போறது டூரிஸ்ட் வேனு. இதுல வந்தவங்களுமே நேரடியா இறங்கி இமிகிரேஷன், கஸ்டம் கிளியர் பண்ணதுனால அந்த வேனு, பஸ்ஸு தனி வழியில போயிரும். இப்ப என்னோட வீடியோல பார்த்தாலே தெரியும். டூரிஸ்ட் வேனு, பஸ்ஸு வேற வழியில போயிரும். காரு வேற வழியில வரும். இப்ப நம்ம சிங்கப்பூர் கஸ்டம் கிட்டால வந்தாச்சு. இப்ப நம்ம பஸ்ஸ விட்டு இறங்கி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் சிங்கப்பூர் கஸ்டம் இமிகிரேஷன் செக்இன் பண்ணி வரணும். இப்ப நம்ம போற பஸ் இமிகிரேஷன் செக்இன், கஸ்டம் செக்இன்ல லேட் ஆகி அந்த பஸ் போயிருச்சுன்னா, நம்ம அதே டிக்கெட்டை வச்சு வேற பஸ்லயும் ஏறி போகலாம். சிங்கப்பூர் கஸ்டம்லயா இருக்கட்டும், இமிகிரேஷன்லயா இருக்கட்டும், ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இப்ப நம்ம சிங்கப்பூர் இமிகிரேஷன், கஸ்டம் செக்இன் பண்ணிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம சிங்கப்பூர் இமிகிரேஷன், கஸ்டம் செக்இன் பண்ணிட்டு கீழே பஸ் எடுக்க வந்தாச்சு. நான் போர்டுல 3 இடம் காமிச்சிருப்பேன். இந்த 3 இடமும் நம்ம சிங்கப்பூர் சிட்டிக்கு போறதுக்கு மெயினான எம்ஆர்டி ஸ்டேஷன் குயின் ஸ்ட்ரீட், கிரான்ச்சி, நியூ டவுன் 3 இடம் போட்டிருந்துச்சு. நம்ம போறது கிரான்ச்சி போறோம். நம்ம நேஷனல் டே பார்க்க போறதுக்கு கராச்சி எம்ஆர்டி ஸ்டேஷன்ல இருந்து தான் எம்ஆர்டி எடுத்து போகணும். இப்ப நம்ம சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆனதோட சிங்கப்பூர் இப்படித்தான் இருக்கேன். இப்ப நம்ம எம்ஆர்டி ஸ்டேஷன் போய் எம்ஆர்டி எடுத்து போகையில தான் சிட்டி வரும்.
இப்போ நம்ம பஸ்ஸில் வரையிலேயே பாருங்க எம்ஆர்டி போகுது. நம்ம எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ நம்ம கராச்சி எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம கராச்சி எம்ஆர்டி ஸ்டேஷன்ல இருந்து ரேஃபல் பிளேஸுங்கிற ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அங்கே தான் சிங்கப்பூர் நேஷனல் டே கொண்டாடுறாங்க. இந்த நேஷனல் டே கொண்டாட்டத்துக்கு நிறைய மக்கள் வருவாங்க. இப்போ நம்ம உள்ளாக்க போய் எம்ஆர்டி கார்டு எடுத்து நம்ம எம்ஆர்டி ஏறி போவோம். இப்போ நம்ம எம்ஆர்டி கார்டு $10க்கு எடுக்கணும். $5க்கு கார்டுக்கு கட் பண்ணிடுவாங்க. $5 இருக்கும். நம்ம அப்புறம் டிராவல்ஸ்க்கு ஏற்ப மினிமம் $5 இருந்து டாப் அப் பண்ணிக்கிறலாம். நம்ம இப்போ வாங்குற எம்ஆர்டி கார்டு 5 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எம்ஆர்டி கார்டு வாங்கியாச்சு. கார்டை ஸ்கேன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எம்ஆர்டி ஏற போவோம். இப்போ நம்ம எம்ஆர்டி ஏற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. பாருங்க, இப்போ நேம் போர்டு தமிழ்லையும் வச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இருக்கு. இப்போ நம்ம ரேஃபல் பிளேஸ் வந்தாச்சு. இப்போ கீழே போய்தான் நேஷனல் டே கொண்டாடுற இடத்துக்கு போகணும். இப்போ நம்ம எம்ஆர்டி ஸ்டேஷனை விட்டு வெளியாகி சிட்டிக்கு வந்தாச்சு. பாருங்க சிட்டி எப்படி இருக்குதுன்னு. நம்ம நேஷனல் டே கொண்டாடுற இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளாக்க போகணும். வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் நேஷனல் டே எப்படி கொண்டாடுறாங்கிறத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ பார்க்குறவங்க இந்த நேஷனல் டே கொண்டாடத்துக்கு வந்திருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.